வணக்கம். நான் உங்கள் ஜெகநாதன். அமெரிக்க கடற்படை முற்றுகை இடும்போது ஈரான் பக்கத்துல வந்தா தாக்குதல் கப்பல முற்றிலும் அழிக்கப்படும் அப்படின்ட்டு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஈரான் துறைமுகத்து மீதான அமெரிக்காவோட முற்றுகை நடவடிக்கை இந்திய நேரப்படி திங்கட்கிழமை நைட்டு 7:30 மணிக்கு தொடங்கியது. ஈரான் துறைமுகத்துக்குள்ள கப்பல்கள் போகிறதாகட்டும், வெளியில வரதாகட்டும், நாட்டுப்போர் கப்பல்கள் மற்றும் சரக்கு கப்பல்கள் எல்லாமே தடுக்கப்படும் அப்படின்ட்டு அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காரு. ஈரானுடைய கடற்படை முழுமையாக அழிக்கப்பட்டு மொத்தம் 158 கப்பல்கள் கடலுக்கடியில இருக்குது அப்படின்ட்டு ஒரு சோசியல் மீடியால டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காரு. மேலும் அவர் என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, அவர்கள் வேக தாக்குதல் கப்பல்கள் என்று அழைக்கும் சில சிறிய கப்பல்களை தாக்கவில்லை, ஏனெனில் அவை பெரிய அச்சுறுத்தலாக கருதப்படவில்லை. இந்த கப்பல்களில் ஏதேனும் எங்கள் முற்றுகைக்கு அருகில் வந்தால் அவை உடனடியாக அழிக்கப்படும். கடலில் போதைப் பொருள் கடத்துபவர்களை எதிர்கொள்ள நாம் பயன்படுத்தும் அதே தாக்குதல் முறையை பயன்படுத்துவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் கொடுத்த எச்சரிக்கையை வரப்போகும் மாற்றங்களாக இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு சில பேர் கருதுறாங்க. அமெரிக்காவோட முற்றுகைக்கு அச்சுறுத்தலா ஏற்படுத்தும் ஈரான் எந்த ஒரு சிறிய வேக தாக்குதல் கப்பல்களையும் மிக கடுமையாக தாக்கப் போவதா டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காரு. டொனால்ட் ட்ரம்ப் சொன்னது மாதிரி ஈரானுடைய கடல் படை இலக்குக்கு மையம் பகுதியில அமெரிக்கா நடத்திய பெரும்பாலான தாக்குதல் இருக்கு இல்லைங்களா, அது பெரிய ரக கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் மீதே இருந்திருக்கு. பாரசீக வளைகுடாவுல அமெரிக்காவுடைய ராணுவ அதிகாரத்தை உபயோகப்படுத்துறதுக்கு உத்தி ரீதியா, அதாவது முக்கியமான இலக்குகள் கருதப்படுது. ஆனா பல ஆண்டுகளா ராணுவ வீரர்கள் ஒரு யுக்தியை பயன்படுத்தி ஒரு எச்சரிக்கையை கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. பெரிய வழக்கமான கடற்படைய இலக்குகளை விட எளிதில் கண்டுபிடிக்க முடியாத மிகச்சிறிய ஈரான் படகுகளும் சவாலாக அமைஞ்சிருக்குது. பெரிய கூட்டமாக சேர்ந்து அங்க போர் நடத்துற அளவுக்கு போர் திறனையும் கொண்டிருக்குது அங்க. இருந்தாலும் அமெரிக்கா கடந்த சில மாதங்களாகவே அவங்களோட நாட்டுக்கு பக்கத்துல கர்பியின் மற்றும் கிழக்கு பெசிபிக் பகுதியில சிறிய படகுகள், சின்ன சின்ன படகுகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்குது. தாக்குதல் நிறைய நடத்தப்பட்டிருந்தாலும் அது நிதானமாகவே நடத்தப்பட்டிருக்குது அப்படின்ட்டு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிக்கிறாரு. அமெரிக்கா தெற்கு கட்டளை ஒவ்வொரு தாக்குதல் நடத்துற அப்பையும் அது குறித்து தனித்தனியாக அறிவிச்சிருக்குது. பெசிபிக் பகுதியில தனித்தனியா நடத்தப்பட்ட 2 தாக்குதல்ல ஒரு சிலர் இறந்திருக்காங்க அப்படின்ட்டு அமெரிக்கா கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுது. மோதல்ல ஆரம்ப கட்டத்துல பார்க்கும்போது ஒரு முழு அளவிலான போர் நடவடிக்கைகள் மீண்டும் திரும்பாமலே இருந்ததுனால ஈரான் மேல தொடர்ந்து அழுத்தத்தை வைக்குது அமெரிக்கா. இது ஒரு சிறந்த மாதிரி எடுத்துக்காட்டு அப்படின்ட்டு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிக்கிறார். வளைகுடா பக்கத்துல அமெரிக்க போர்க்கப்பலும் நின்றுட்டு இருக்குது. மத்திய கிழக்குல அமெரிக்க கடற்படை எந்தெந்த போர்க்கப்பல் நிறுத்தி வச்சிருக்கு, அதாவது நிலை நிறுத்தி இருக்குது அப்படின்றத பற்றி ஏஐ கணக்கெடுத்துக்கிட்டு வருது. சனிக்கிழமை பாத்தீங்கன்னா ஏஐ ஒரு சில போட்டோக்களை எடுத்திருக்கிறதா சொல்றாங்க. அதுல யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி இருக்கு இல்லைங்களா, அந்த போர்க்கப்பல் ஓமன் வளைகுடா கிழக்கு பக்கத்துல ஈரான் கடற்கரை பக்கத்துல சுமார் 200 கிலோமீட்டர், அதாவது 124 மைல்கள் தொலைவுல நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறதாகவும் சொல்றாங்க. போர் தொடங்கியதுல இருந்து அணுசக்தியால இயங்கிட்டு இருக்கிற இந்த போர்க்கப்பல் வளைகுடாவுக்கும் இவ்வளோ பக்கத்துல இருப்பத அவங்க கவனிச்சிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. செயற்கைக்கோள் புகைப்படத்துல பாத்தீங்கன்னா 2 கப்பல்கள் தென்படுறதாகவும், அதுல அமெரிக்க கடற்படையோட ஏவுகணை அளிக்கும் கப்பல் அங்க நிறுத்தப்பட்டிருக்கிறதாகவும் மற்றும் ஒரு சில வடிவத்தோட இருக்கிறதாகவும் அங்க தெரிய வருது. அங்க இருக்கிறது லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் தாக்குதல் குழுவோட ஒரு பகுதியான கப்பல் அப்படின்ட்டும் இருக்கலாம் அப்படின்ட்டு தெரிய வருது. அந்த கப்பல் எந்த நாட்டை சேர்ந்தது அப்படின்ட்டு சரியான அடையாளம் கண்டுபிடிக்கவில்லை.